Hello friends, நான் உங்கள் RVG. வெல்கம் டு our RVG Bakes. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டுன்னு அதே மாதிரி நம்ம ஈஸியான ரொம்ப ஒரு சீக்கிரமான டயத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி, அதாவது பேன் கேக் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் 2 முட்டையை வந்து பாதி வெள்ளை, அதாவது ஒயிட்டையும் எல்லோவையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லோவில் வந்து நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அதாவது அது ஒரு 6 டேபிள் ஸ்பூனில் வந்து நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்க எல்லாமே போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒயிட் எக் எடுத்து வச்சுருந்தேன்ல 2 முட்டை, அதில் வந்து இப்போ நம்ம நல்லா எலக்ட்ரிக் பீட்டை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அளவு நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபி ஆயிரும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகரை வந்து நல்லா 3 போர்ஷனை நம்ம வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிஃப் பீக்காக வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூனில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக ஒரு பீட்டு நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் விட்டால் போதும், ரொம்ப பீட் பண்ணவும் தேவையில்லை. இப்போ வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, நல்லா ஸ்டிஃப் பீக்காக இருக்கணும். அவ்வளோதான். இது வந்து நம்ம முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பேட்சில் அளவு வந்து நம்ம அந்த எக் ஒயிட்டை ஆட் பண்ணி நல்லா ஓரளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருந்ததை வந்து நம்ம எக் ஒயிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக நல்லா ஃபோல்டு பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும். விஸ்க் யூஸ் பண்ணி மெதுவாக அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்பேட்சுலா வச்சு ஃபோல்டு பண்ணுங்கள், அப்படிலாட்டி விஸ்கை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது அப்படியே நான் இன்னொரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பேன் ஹீட்டாக இருக்குது. ஹீட்டான பேனில் வந்து ஒரு டீஸ்பூனில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணி அதை வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம நல்லா ஆயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பைப்பிங் பேக்கில் வந்து அந்த பேட்டர் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம வந்து ஒரு தோசை பேனில் வந்து 2 பேன் கேக் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் கேக் வந்து நம்ம ஊற்றியாச்சு. அதே பக்கத்தில் வந்து இன்னொரு பேன் கேக் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று கேப் இருக்கணும், இல்லாட்டி ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து ஓரத்தில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல் பேன் கேக். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை வந்து நம்ம சிம்மரில் வச்சுட்டு நம்ம மூடி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அளவு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு.
அதே இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பேட்டரை வந்து மேலே வந்து ஆட் பண்ணி ஒரு 1.5 மினிட்ஸ் அப்புறம் 2 மினிட்ஸில் வந்து நம்ம நல்லா வேக வச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து லேயராக கிடைக்கும். இப்போ வந்து மறுபடியும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் அளவு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பேன் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே சூப்பராக நம்ம சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி பேன் கேக் செய்கிற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிறோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.